சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நான் அப்புறம் பேசுறேன். அம்மா தயங்காம சொல்லுங்க. ஆதிக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்படித்தானே? ஏதோ ஆடிட்டிங் ஜெனரலான்னு கேட்டீங்களே, இது அதுக்கும் மேல அந்த அம்மனோட டிபார்ட்மெண்ட். அவ நினைச்சா என்ன வேணாலும் நடத்தி காட்டுவா. அவளுக்கு உண்மையா இருந்தா போதும். ரொம்ப நன்றி சாமி. இப்ப என்னால பேச கூட முடியல. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? நமக்கு என்னம்மா, நம்ம எப்ப வேணா எந்த பக்கம் வேணா சாஞ்சிக்கலாம். நமக்கு இப்ப வேற வழி இல்லை. நாமளும் சாரதாவோட சேர்ந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். இது நாம போட்ட திட்டம் இல்லைல்ல, அந்த பவானியோட மாஸ்டர் பிளான். அவ தோத்துட்டான்னு நாம என்ஜாய் பண்ணலாம். ஆமாங்க, எனக்கு அப்பவே சந்தேகம், இந்த சண்டாளி தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு. ஏமா இப்படி இருக்க? உனக்கு தான் இதெல்லாம் வராதுல்ல. சரி விடு, நான் ஏதாவது யோசிச்சேன்னு சொல்லிடக்கூடாதே. நான் போறேன், தள்ளுங்க. போட்ட பிளான்லாம் சொதப்பிடுச்சா? ஸ்வேதா, ஒழுங்கா உள்ள போயிடு. பவானி, எதுக்கு இந்த வெத்து வேட்டுக்கிட்டு எல்லாம் பேசுற? வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப நான் வர்றேம்மா. சாமி, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு புரியுது சாரதா. உன் பிள்ளையோட கல்யாணத்தை பத்தி தானே? உன் பையனுக்கு ஒரு குறையும் இல்லாம நல்ல பொண்ணோட கல்யாணம் நடக்கும். ஆனா நீ நினைக்கிற பொண்ணு கூட இல்ல. அவ மனசார விரும்புற பொண்ணு கூட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். காலந்தான் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை உனக்கு கொடுக்கணும். இதான் விதி. இதுக்கு மேல இதை பத்தி பேச வேற எதுவும் இல்லை. நான் வரேன் சாரதா. ஆனந்த், ஆதிக்கு ஹெல்ப் பண்ண அந்த அக்கௌண்டன்ட் பொண்ணை பத்தி கொஞ்சம் மேனேஜர் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்ல. சரி பெரியமா, நான் யாருன்னு கேட்டு சொல்றேன். பாரதி, வந்துட்டியா? போன காரியம் என்னாச்சு? ஆமா, அந்த தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல அத்தை, எல்லா அக்கௌண்ட்ஸையும் செட்டில் பண்ணியாச்சு. அப்பாடா, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த தமிழ் இருக்காளே, உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒரே அடம்மா. அதான் வேற வழி இல்லாம மாப்பிள்ள கூட அனுப்பி வைக்க வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்ல அத்தை. ராத்திரி பூரா தூங்காம இருந்திருப்ப. நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை. என்ன ஆனந்த், அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதா? பெரியமா, அவங்க பேரு பாரதியம். நம்ம ஆபீஸ்ல தான் சீஃப் அக்கௌண்டன்ட்டா வேலை பார்க்கறாங்க. அவங்க தான் அண்ணனை காப்பாத்திருக்காங்க. தேங்க்ஸ் பா. அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். சரி பெரியமா, நீங்க உங்க உடம்பையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. நான் வரேன். என்னமோ தெரியல ஆனந்த், இந்த குடும்பத்துக்கு ஏன் இப்படி அடி மேல அடி விழுதுன்னே தெரியல. எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சேன்னு என் மனசை தேத்திக்கிற. உண்மைதான் பெரியமா. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். சரிப்பா. பாரதி, சொல்லுங்கம்மா. சாரி பாரதி, உன்னை இந்த நேரத்துல போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன். ஐயோ, பரவாயில்லம்மா. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. நீ மட்டும் இல்லாம போயிருந்தா என் புள்ள ஆதி ஜெயிலுக்கு போயிருப்பான். உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. அம்மா,
எதுக்கு இப்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் எதுவும் பெருசா பண்ணல. ஆபீஸ்ல என் வேலை என்னவோ நான் அதை தான் செஞ்சேன். மத்தபடி நீங்க சொல்ற அளவுக்குலாம் நான் எதுவுமே பண்ணலம்மா. நீ இப்படி பேசுறது உன் பெருந்தன்மை பாரதி. ஆதியை எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நீ காப்பாத்திருக்கன்னு எனக்கு தாமா தெரியும். ஆ, அம்மா, இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? இருக்கேன் பாரதி. சின்ன வயசுல இருந்து ஆதி நான் சொல்ற பேச்சை மீறி எதுவுமே பண்ண மாட்டான். ஆனா இப்ப அவன் என்னை விட்டுட்டு போய் தேவையில்லாம கஷ்டப்படுறான். யாரோ ஒரு பொண்ணுக்காக என்ன தனியா புலம்ப விட்டுட்டு போயிட்டானே. என்னால தாங்க முடியல பாரதி. ஆதி பண்றது தப்புன்னு அவரை சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்துருவாருமா. நீங்க வருத்தப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் பாரதி. அவ என்ன அவ்வளவு பெரிய பேரழகியா? என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்ச அவ யாருன்னு நான் பார்த்தே ஆகணும் பாரதி. அம்மா, நீங்க கவலைப்படுற அளவுக்குலாம் அந்த பொண்ணு வர்த்தே இல்லம்மா. நீங்க என் வார்த்தையை முழுசா நம்பலாம். நீ என்ன சமாதானப்படுத்த சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. என்னையும் என் பையனையும் இப்படி அநியாயமா பிரிச்சுட்டாளே. ச்சே, அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. அம்மா, நீங்க என்ன நம்புறது உண்மைன்னா நான் சொல்றதையும் நம்புங்க. இனிமே அந்த பொண்ணு ஆதியோட வாழ்க்கையில குறுக்க வர்றதுக்கு 1% வாய்ப்பு கூட கிடையாது. என்ன மன்னிச்சிருமா. நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நான் உன்னோட நிலைமை புரியாம என் பிரச்சனைய பத்தியே பேசிட்டு இருக்கேன். சரிங்கம்மா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நான் வச்சிடுறேம்மா. சரிம்மா. கடவுளே, என்னை இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையில கொண்டு வந்து நிக்க வச்சிட்டியே. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். இந்த கேஷவுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் அவனோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது? சரி, ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா ஆஃபீஸ்க்கும் வரல. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கே தான் போய் தொலைஞ்சான்? ச்சு, கொஞ்ச நாளாக ஆஃபீஸில் நடக்கிற எதுவுமே சரியில்லை. பாரதி என்னன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. சரி, கேஷவ் ஆளையே காணும். ஐயோ, இப்போ நான் மட்டும் தனியாக வேலை பார்க்கணுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எவ்ரிவான். நான் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நேற்று நடந்த பிரச்சனையில் என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரியும் சொல்லிக்கிறேன், உங்களை தேவையில்லாமல் சிரமப்படுத்தினதுக்கு. சார், நீங்க தான் நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு சொல்லியிருக்கீங்க. குடும்பத்துல யாருக்காவது கஷ்டம்னா அது எல்லாருக்கும் தானே சார். நீங்க சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சார். ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்க சப்போர்ட் எனக்கு என்னைக்கும் வேணும். கண்டிப்பா சார். எல்லாம் முடிஞ்சு போயிரும்னு பார்த்தா இந்த பாரதியால போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. இவங்க வேற காலங்காத்தால ஃபேமிலி அது இதுன்னு டென்ஷன் படுத்துறாங்க. ஹலோ லதா. சொல்லுங்க சார். உடனே நீங்களும் மேனேஜரும் என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார்.
வரோம். ஹலோ. ஹலோ சார். சார் நான் லதா பேசுறேன் சார். சொல்லு லதா. சார் எம்டி சார் கேபினுக்கு வர சொன்னாரு, நம்ம 2 பேரையும். சரி வரேன். ஓகே சார். சார். லதா, ஒரு முக்கியமான விஷயம். கேஷவ் ஒரு வாரம் ஆஃபீஸ் வரமாட்டான். சார் என்னாச்சு சார்? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவன் தான் கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஐயோ சார், நான் அவருக்கு கால் பண்ணேன், ஆனா நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. இப்போ அவங்க அப்பாக்கு எப்படி இருக்கு சார்? ஸ்டேபிளா தான் இருக்காரு, பட் அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு ஐசியூல வச்சிருக்காங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தயா. நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். கேஷவ் ஒரு வாரம் லீவ், அதனால கேஷவோட எல்லா வேலையும் லதா தான் பார்க்க போறாங்க. அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் லதா நீங்க கேஷவோட இடத்துல இருந்து கவனிச்சுக்கோங்க. ஓகே சார். உங்க 2 பேருக்கும் என்ன டவுட் இருந்தாலும் என்ன நீங்க எனி டைம் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். சார். என்னாச்சு லதா? இல்ல சார், பாரதியும் வேலையை விட்டு போயிட்டா. கேஷவும் ஒரு வாரம் வரமாட்டாரு. அக்கவுண்ட் செக்ஷன்ல யாருமே ஸ்ட்ராங்கா இல்ல சார். நாம பேசாம புதுசா நல்ல அக்கௌண்டன்ட்டை ரெக்ரூட் பண்றது தான் நம்ம கம்பெனிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா நம்மளால சமாளிக்க முடியாது சார். இந்நேரம் கேஷவ் இருந்தாலும் இதே சரி, நீங்கள் இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணிடுங்க. 2 நாள் கழித்து இன்டர்வியூக்கு டேட் கொடுங்க. வாக்இன் வேண்டாம். மேனேஜர் தயால் கிட்ட சொல்லி அதுக்கான வேலையை பாருங்கள். ஓகே சார். நான் கால் ஃபார் கண்டென்ட் ரெடி பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணால் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துடலாம். சார், கேஷவ் ஃபோன் பண்ணா என்கிட்ட பேச சொல்லுங்க. யா ஷியோர் லதா. தேங்க்யூ சார். எம்டி சார் அக்கௌண்டன்ட் போஸ்டிங்க்கு கால் ஃபார் கண்டென்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அதை உங்ககிட்டயே சொல்லிட சொன்னாரு. ஓகே லதா, நீ அதுக்கான வேலையை பாரு. ஓகே சார். இந்த ஆதி பையன் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. பாரதி போய் தொலைஞ்சிட்டான்னு பார்த்தா
அந்த இடத்துக்கு வேற ஆளை கொண்டு வர நினைக்கிறான். சரி, இந்த விஷயத்தையும் பவானி மேடத்துக்கிட்ட நேரம் கிடைக்கும் போது சொல்லிடுவோம். ஆஃபீஸ் போனா வேலையே சரியா இருக்கும். வீட்ல என்ன பண்றதுனே தெரியல. பாட்டி, சமோசா சூப்பரா இருக்கே. நான் பண்ணலடி, பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அதான் தெரியுமே, அதனால தான் நல்லா இருக்கு. உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மா, பாரதி எங்க? ஆமா, நீ எதுக்கு பாரதி தேடிட்டு இருக்க? சும்மாதான். ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல. ஆமா, அது என்ன கையில? அத பாரதி கிட்ட தான் சொல்லுவேன். உன் கையால சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுமா. இன்னைக்கு நான் பாரதி கையால சமைச்சு சாப்பிட போறேன். என்ன பாட்டா? ஹே செல்லகுட்டி பாரதி. ஹே பாரதி. இரு இரு, பொறுமை பாரதி. சொல்லுங்க சாமி, என்ன வேணும்? அட என்ன பாரதி, என்ன முழுசாவே பார்க்க மாட்டியா? என் கழுத்துல எங்க மாலை இருக்கு? நான் தான் மாலையை கழட்டிட்டானே, பாரு. என்ன பண்றீங்க? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க. பாத்தியா, நேரடியா நீயே விஷயத்துக்கு வந்துட்ட. உன்கிட்ட பிடிச்சதே எனக்கு இதான் பாரதி. நான் என்ன உன்கிட்ட பெருசா கேட்டுற போறேன். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. மாலையை போட்டு சுத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நிறைய வேலை இருக்குன்ட்டு நானே மாலையை கழட்டிட்டேன். அப்புறம் பாரதி, நடுவில் இந்த உப்பு சப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அதான் கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் கையால காரம் தூக்கல போட்டு சமைச்சு கொடு. இந்த பொடி பாரதி. போ பாரதி, போயிட்டு நல்லா சமைச்சு கொண்டு வா. போ. போ. இப்படி போ, இப்படி போ. போ, இந்த பக்கம் போ பாரதி. சரி, போங்க பாரதி. அத்தை பாரதி, நான் ஆசையா ஒன்னதான் சமைச்சு கொடுக்க சொன்னேன். அம்மாட்டெல்லாம் கொடுத்துடாத என்ன? போ. பாரதி, அம்மா மகாராணி, இங்க வாங்க. பணநட போடாம சீக்கிரம் வா. என்ன பாக்குற? இதெல்லாம் என் தம்பி துரையோட துணி. இனி அவன் அழுக்கல என்னால துவைக்க முடியாது. அதான் கல்யாணம் நெருங்கிடுச்சுல, நீதானே அவன் கையால தலைய தாலி கட்டிக்க போற. மைனர் ஒரு நாளைக்கு 2 செட்டு துணி போடுவாரு. இனிமே என் தம்பி துணி எல்லாத்தையும் நீதான் துவைக்கணும். அவன் வேலை எல்லாத்தையும் நீயே பார்த்து பழகிக்கோ. இந்த புடி புடி.
என்ன பாரதி, குளிக்கலான்னு வந்த நீ இதான் இருக்கியா? துணி துவைக்கிறியா என்ன? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? வா, நீ மட்டும் ஏன் தனியாக கஷ்டப்படுற? அம்மா, டோர சித்தப்பா பண்றது சரியாவே இல்லை. அம்மா ஏன் எதுவுமே பேச மாட்டாங்க? என்ன பண்ணலாம்?